வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 315 சனிக்கிழமை ஆகஸ்ட் 24, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமிழகம் இக்காலகட்டத்தில் சில இளைஞர்களுக்கு கடமைப்பட்டுள்ளது. சாதாரண குடிமக்களை சட்ட விழிப்புணர்வுள்ளவர்களாக, சமூக விழிப்புணர்வுள்ளவர்களாக உருவாக்கி வருவதில் பெரும் பங்களிப்பை அளித்து வரும் காமன் மேன் யூடியூப் சேனல் திரு முருகேசன், திருமதி கலைவாணி தம்பதிகளின் 20ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடியில் பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா அவர்களின் மக்கள் அரசியல் பயணம். ஆகஸ்ட் 24 மாலை 5 மணிக்கு தென்காசி வெங்கடேஸ்வரா லாட்ஜில் தென்காசி மாவட்ட சமூக பொறுப்பாளர்களை பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா சந்தித்து பேசினார். ஆகஸ்ட் 25 காலை 10 மணிக்கு திருநெல்வேலி ஊராட்சி நடுவர்குறிச்சியிலும், பிற்பகல் 3:30 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் எம் சண்முகபுரம் ஊராட்சி விளாத்திக்குளத்திலும் பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா அவர்கள் மக்கள் அரசியல் பயணத்தில் மக்களை சந்திக்கவிருப்பதாக நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். ஜோஹோ சிஇஓவை தென்காசி அவரது லட்சிய கிராமத்தில் நல்லோர் வட்டம் குழு சந்திப்பு. ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை காலை நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில் புரட்சி, வேலை வாய்ப்பை உண்டாக்கி வரும் ஜோஹோ நிறுவனர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை சந்தித்து நல்லோர் வட்டத்தின் 100 துறைகள் மற்றும் மக்கள் அரசியல் பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். மாவட்டங்களை மக்கள் விழிப்புணர்வுடன் வளர்ச்சியடைய செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக திரு ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்ததாகவும், சுமார் 400 ஏக்கரில் அமைந்துள்ள அவரது கனவு உலகத்தில் விவசாயம், மாட்டுத் தொழுவம், பள்ளி அலுவலகம், உணவகம் என அனைத்தும் பழமையும் புதுமையும் கலந்து காணப்பட்டதாக நல்லோர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். இக்குழுவில் பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா, திரு நபில சுப்பிரமணியம், திரு அன்பு, திரு முத்துகிருஷ்ணன், திரு நாகராஜ், திரு அருள் பிரகாசம், சரோஜினி, கீர்த்திகா, சபரிநாதன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வையம்பட்டி ஊராட்சி சமூக பொறுப்பாளர்களின் சுற்றுலா தலமாகிறது. குளித்தலை தண்ணீர் பள்ளி நேச்சர் ட்ரஸ்ட் குழுவினர் வையம்பட்டி ஊராட்சி முன்மாதிரி கிராமத்தை பார்வையிட்டனர். வையம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு சூர்யா சுப்பிரமணியம் அன்போடு வரவேற்று பணிகளை காணொளிகள் மூலம் விளக்கினார். திடக்கழிவு மேலாண்மையை நேரிடையாக பார்த்து வியந்தோம் என்று நல்லோர் வட்டம் திருமதி அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரம்யா, நெகிழிக்கு தீர்வு. கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த ஆகஸ்ட் 15 கிராம சபையில் நமது ஊராட்சியினுடைய பிரதான பிரச்சனையான சுகாதார பிரச்சனையை பற்றி தான் பேசணும். ஒரு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கவருக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அங்கே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் ஒரு சிமெண்ட் சாக்கோ, ஒரு நம்ம அரிசி வாங்குறோம் இல்லையா, அந்த சாக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கொக்கி போட்டு மாட்டி வைங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கவர்ஸ், எந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் மட்டும் இருந்தாலும் அதுக்குள்ளே போட்டு வைங்க. இப்போ மாவுலாம் வாங்குகிறோம் இல்லையா, மாவு, அப்புறம் உணவு பொட்டலங்கள், அந்த சாம்பார்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கழுவிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை நைட்டு காய வச்சிங்கன்னா அது காலையில் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து அதில் சேகரித்து வைக்கலாம். அமிக்கி எவ்வளோ வச்சாலும் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகும்போது நீங்கள் ஊராட்சி நிர்வாகத்திட்ட இந்த மாதிரி என் வீட்டில் நான் வச்சுருந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்குவோம். இது நான் உங்களுக்கு கொடுக்குற உத்தரவாதம். உங்ககிட்ட இருந்து நான் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை எடுத்துக்குவேன். இந்த முயற்சியை நாம் முன்னெடுத்து வைக்கும்போது நமது ஊராட்சி ஒரு சுத்தமான ஊராட்சியாக மாறும். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்து வியக்கிறோம், அப்படி சுத்தமாக இருக்குது, பலன்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த மக்கள் அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மக்கள் பொறுப்பெடுத்திருக்காங்க. ஏன் ஒரு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் ஏதோ ஒரு குப்பையை கீழே போட்டிங்கன்னா ஒன்று அவங்க எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க, இல்லாட்டி உங்களை சொல்லி நீங்கள் அதை டஸ்ட்பினில் எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கான தீர்வை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த கிராம சபை முடிஞ்சோடனே நான் மகளிர்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் போய் இது மாதிரி மாட்டிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னேன். ஒரு 7-8 பேர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் போடுறாங்க. அதில் சில டவுட்டெல்லாம் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாக நம்ம ஊராட்சி ஒரு சுத்தமான ஊராட்சியாக, சுகாதாரமான ஊராட்சியாக, நெகிழி குப்பைகள் அற்ற ஊராட்சியாக மாறும். தென்காசியில் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு. தென்காசி மஞ்சம்மாள் பள்ளியில் விவேகானந்தா சேவை அறக்கட்டளை சார்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் சட்டம் பற்றிய விழிப்புணர்வை அளித்ததாக வழக்கறிஞர் திரு ரவி தெரிவித்தார்.
நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.